ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சர்க்கரை வரட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப மொறுன்னு கிறிஸ்பியாக. இதுக்கு மெயினானது இந்த மாதிரி நேந்திரங்காய். நம்மளுக்கு வாழைக்காய் கிடையாது, நேந்திரங்காய் தான் தேவை. இந்த லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக இதை உரிக்க வந்துடும். கொஞ்சம் கூட பழுக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்ல காயானதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளோட சர்க்கரை வரட்டி. ஓணம் வரப்போகுது இல்லையா? ஸோ ஒன்று ஒன்றா ஓணத்துக்கான ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உரித்து வச்சுக்கோங்க. நான் 2 நேந்திரங்காய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நடுவில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல காயாக இருக்கணும். இப்போ இதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் உப்பு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த சர்க்கரை உப்பேரி செய்கிறதுக்கு மெயினான திங்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போவே வச்சிடலாம். இதுக்கு ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, அரை டீஸ்பூன் ஜீரக பொடியை ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை நல்லா இதை தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா தொலைச்சி வச்சுருங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மீடியம் லோ அந்த மாதிரி ஸ்டவ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு வரும். இப்போது மிச்சம் இருக்கிறதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெல்லம் பாகு காய்ச்சிக்க போகிறேன். இதுக்கு 1 கப்பு துருவின வெல்லம் எடுத்துக்கிறேன். நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதில் அரை கப்பு தண்ணி நல்லா கரைஞ்சோன்னே உங்களுக்கு ஏதாவது மண் கல் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வடிகட்டி திரும்ப இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளத்தில் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே டைரெக்டாகவே பாயில் பண்ணி நல்லா ஒரு கம்பி பதம் ஆக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நேந்திரக்காயை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அந்த பாகெல்லாம் அந்த நேந்திரக்காயில் பிடிச்சி நல்லா இந்த மாதிரி சுண்டி வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சுக்கு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4% அந்த பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இது நல்லா கொஞ்சம் உதிரியாக வரும். நல்லா சேர்த்து விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி பொடி சேர்த்துக்கிறேன். அரிசி பொடி நல்லா ரோஸ்ட் பண்ணி வீட்டில் வச்சுருப்பீங்களா, நல்லா ட்ரை ரோஸ்ட்டு, அதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா காயில் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.